அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறது மிக மிக முக்கியமான ஒரு பதிவு தான். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பௌர்ணமி வருவது வழக்கம். ஆனால் ஒவ்வொரு பௌர்ணமியும் ஒரு குறிப்பிட்ட தனி சிறப்புகளை பெற்றுள்ளன. மார்கழி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் வரும் பௌர்ணமி மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அந்த தினத்தில் நாம் அந்த பௌர்ணமி விரத வழிபாட்டை எப்படி இருக்க வேண்டும், அதனால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும், முக்கியமாக அன்றைய தினத்தில் பெண்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த பதிவின் மூலம் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த பதிவானது உங்களுக்கு மிகவுமே ஒரு பயனளிக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்கும். அதனால் தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. 1500 ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட 1100 ரூபாய் மட்டுமே. பாலிஸ்டர் மாலையும் நம்ம கிட்ட இருக்கு. 8 mm பாலிஸ்டர் மாலை வேணும்னா 1400 ரூபாய் வரும். கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க. ரொம்ப நம்பகத்தமையா தினமும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. மாலையிலேயே பல வகை இருக்குங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க. கான்டாக்ட் 88 70 10 75 27. ஒவ்வொரு பௌர்ணமி தினமும் அம்பிகை வழிபாட்டிற்கு ஏற்றதாகும். அதே சமயம் ஒவ்வொரு பௌர்ணமியும் ஒரு குறிப்பிட்ட விதத்தில் அம்பிகைக்கு விரதமிருந்து வழிபடும் முறையும் உள்ளன. அப்படி உபவாசம் இருந்து அம்மனை வழிபட அனைத்து செல்வங்களும் கிடைக்கும். மார்கழி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் பௌர்ணமி வருவது வழக்கம். நடராஜரை வழிபடும் நன்னாளாகவும் பெண்கள் தங்கள் கணவனுக்கு நல்ல ஆயுள் கிடைக்க வேண்டும் எனவும் விரதம் இருக்கும் உன்னதமான நாள். திருமணம் ஆகாதவர்கள் விரதமிருந்து நடராஜர் அம்பாளை வழிபட்டால் திருமண பாக்கியம் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரத்தில் வரும் பௌர்ணமிக்கு திருமணமாகாத பெண்கள் விரதம் இருக்கலாம். திருமணமான பெண்களும் விரதம் இருக்கலாம். நல்ல கணவன் கிடைக்க வேண்டும், கணவனுக்கு தீர்க்க ஆயுளுடன் இருக்க வேண்டும் என விரதம் தொடங்க நினைக்கும் பெண்கள் காலையில் எழுந்தவுடன் பல் துலக்கி முகம் கை கால்களை கழுவின பின்னர் சுவாமி படத்திற்கு முன்பு மஞ்சள் சீயக்காய் நல்லெண்ணெய் வைத்து வணங்க வேண்டும். அதன் பின்னர் எண்ணெய் தேய்த்து சீயக்காய் வைத்து குளித்து அந்த மஞ்சளை தேய்த்து கொள்ள வேண்டியது அவசியம். இப்படி குளிப்பது மிகவும் நல்லது. குளித்த பின்பு இறைவனை வழிபட தீபமேற்றி வழிபட்டு திருமணமான பெண்கள் மஞ்சள் சரடு மாற்ற வேண்டும். திருமணமாகாத பெண்கள் மஞ்சள் கயிறை கட்டி கையில் கட்டிக்கொண்டு நோன்பு கயிறாக கட்டிக்கொள்ளலாம். மஞ்சள் சரடு மாற்ற இந்த நாள் இப்படி இருக்க என பார்க்க வேண்டாம். இந்த நாளில் ராகு காலம், யமகண்டம், குளிகை நேரங்களை தவிர மற்ற நேரங்களில் திருவாதிரை நட்சத்திரம் உள்ள தினம் முழுவதும் மாற்றிக்கொள்ளலாம். திருமணமான பெண்கள் இந்த திருவாதிரை நோன்பு எடுத்துக்கொள்வது மிகவும் சிறப்பு. தாரக வனத்து மகரிஷிகள் சிவபெருமானை அழிக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு வேள்விகளை செய்து பல விஷயங்களை சிவபெருமான் மீது ஏவினர். அதில் முயலகன், அக்னி, மான், உடுக்கு, யானை, தீப்பிழம்பு என பலவற்றை ஏவினர். ஆனால் அனைத்தையும் இறைவன் அடக்கி தன் ஆபகரணமாக அணிந்து கொண்டு ஆனந்த நடனம் ஆடினார். இந்த மார்கழி மாதத்தில் அம்பிகைக்கு வெண்ணிற ஆடையை சாற்றி ஒற்றைப்பட எண்ணிக்கையில் நவரத்தின கற்கள் பதித்த ஆபரணங்களை அம்மனுக்கு அணிவிக்க வேண்டும். தாமரை பூவால் அர்ச்சனை செய்தலும் பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்வதும் மிகவும் சிறப்பானது. அம்பிகைக்கு களியை நெய்வேத்தியமாக படைப்பது மிகவும் விசேஷமான ஒன்று. மார்கழி பௌர்ணமி விரத வழிபாடு செய்வதன் மூலம் அம்பிகையின் பூரண பலன்களை நாம் பெறலாம். உங்களின் கஷ்டங்கள் நீங்கி மன நிம்மதி கிடைக்கும். நோய்கள் குறைபாடுகள் நீங்கும். எந்த செயலை செய்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும். மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திரத்துடன் கூடிய பௌர்ணமியில் விரதம் இருந்து அம்பிகையை வழிபடுதலும், திருவாதிரை நட்சத்திரத்தில் மிக முக்கிய விசேஷமான நடராஜருக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய ஆருத்ர தரிசனம் செய்வதன் மூலமும் எல்லாவித சௌபாக்கியங்களும் உண்டாகும். புரட்டாசி மாதம் எப்படி பெருமாளின் வழிபாட்டிற்கு உரிய ஒரு மாதமாக இருக்கிறதோ அதே போன்று மார்கழி மாதமும் சிவன் மற்றும் விஷ்ணு ஆகிய இரு மூர்த்திகளையும் வழிபடுவதற்குரிய சிறந்த மாதமாகும். அதிலும் மார்கழி மாதத்தில் வரும் பௌர்ணமி தினத்தில் இந்த இரு தெய்வங்களையும் வழிபடுவதால் சகல நன்மைகளும் உண்டாகும். மார்கழி பௌர்ணமியான நாளைய தினம் அதிகாலை எழுந்து குளித்து முடித்துவிட்டு உங்கள் விருப்பத்தை பொறுத்து சிவன் கோவிலுக்கோ அல்லது விஷ்ணு கோவிலுக்கோ சென்று வழிபட வேண்டும். விரதம் இருப்பவர்கள் சாப்பிடாமல் இருப்பதை காட்டிலும் 3 வேளையும் பால் பழங்கள் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். மாலையில் சிவன் அல்லது விஷ்ணு கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும்.
பொதுவாகவே மார்கழி பௌர்ணமி தினத்தில் காலையில் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபட்டவர்கள் மாலை பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபடுவதும், காலை பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபட்டவர்கள் மாலை சிவன் கோவிலுக்கு சென்று வழிபடுவதும் ரொம்பவே சிறந்தது. மார்கழி பௌர்ணமி தினத்தில் இந்த முறையில் வழிபடுபவர்களுக்கு உடல், மனம், ஆன்மாவினால் செய்த பாவங்கள் இறைவனின் அருளால் நீங்கும், மன தைரியம் பெருகும், மனதில் சிறந்த சிந்தனைகளும் எண்ணங்களும் எப்போதும் தோன்றும், பெருமாளின் அருட்கடாட்சியம் கிடைத்து வீட்டில் வளங்கள் பெருகும், மனதில் இருக்கின்ற பயங்கள், கவலைகள் போன்றவை நீங்கி உங்கள் விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும். மார்கழியில் பொதுவாகவே பௌர்ணமி திருவாதிரையில் வரும். அன்றைய தினத்தில் சிவபெருமான் ஆனந்த நடனமாடி நடராஜராக காட்சி அருளிய நாள். அதனால்தான் மார்கழி பௌர்ணமி அன்று நடராஜருக்கு சிறப்பு வழிபாடுகள் செய்யப்படுகின்றன. மார்கழி மாதம் வரும் பௌர்ணமியில் விரதம் இருந்து விளக்கு ஏற்றி வழிபட்டு வந்தால் ஆரோக்கிய பிரச்சனைகள் நீங்கும், உடல் நலம் சீராகும். நெய்வேத்தியமாக களியை படைத்து வழிபாடு செய்தால் கஷ்டங்கள் நீங்கும். மார்கழி மாதத்தில் வரும் பௌர்ணமி சித்திரை நட்சத்திரத்தில் வந்தால் திருவாதிரை திருவிழா சிறப்பாக கொண்டாடப்படும். அன்றைய தினத்தில் விளக்கு ஏற்றி வழிபட நம் குறைகள் நீங்கும், நோய்கள் குணமாகும், காரிய வெற்றி உண்டாகும். மாதங்களில் நான் தான் மார்கழி என்று கூறுகிறார் கிருஷ்ணர். அதாவது தன்னையே மார்கழி மாதம் என்று பகவான் கிருஷ்ணர் குறிப்பிடுகிறார். அதனால்தான் இந்த மார்கழி மாதத்தில் திருப்பாவை, திருவெம்பாவை போன்ற ஆன்மீக பாடல்கள் பாடப்படும் மற்றும் இசை உற்சவங்களும் நடைபெறும். மார்கழி மாதம் ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவதற்காகவே என்று ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. திருமணம் போன்ற சுப காரியங்கள் இந்த மாதத்தில் நடைபெறுவதில்லை. மேலும் இந்த மார்கழி மாதம் தேவர்களின் விடியற் காலம் என்று கருதப்படுவதால் மக்கள் இந்த மாதத்தில் எந்த ஒரு சுப காரியத்தையும் செய்வதில்லை. மாறாகவே இறைவனை வழிபடும் ஆன்மீக காரியங்களில் மட்டுமே ஈடுபடுகின்றனர். மார்கழி மாதம் ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவதற்கு ஏற்ற ஒரு சிறந்த காலமாகும். ஏனெனில் பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணன் 12 மாதங்களில் நானே மார்கழி என்று தன்னையே மார்கழி மாதம் என்று கூறுகிறார். அதன் அடிப்படையில் தான் மார்கழி மாதத்தில் மக்கள் ஆன்மீக காரியங்களில் அதிகம் ஈடுபாடு செலுத்துகின்றனர். ஆனால் அவர்களின் திருப்பாவையை பாடுவது மார்கழி மாதத்தின் ஒரு முக்கியமான சிறப்பம்சமாகும். திருப்பாவை 30 வசனங்களை கொண்டிருக்கிறது. நாள் ஒன்றுக்கு ஒரு வசனம் வீதம் மார்கழி மாதத்தின் 30 நாட்களும் திருப்பாவையை மக்கள் பாடி வருகின்றனர். திருப்பதியில் காலையில் வழக்கமாக சொல்லப்படும் மந்திரங்களுக்கு பதிலாக மார்கழி மாதம் முழுவதும் காலையில் திருப்பாவை சொல்லப்படுகிறது. மார்கழி மாதத்தின் மற்றொரு சிறப்பு என்னவென்றால் வீட்டு முற்றங்களில் கோலம் போடுவதாகும். குறிப்பாக மார்கழி மாதத்தில் தமிழகத்தின் தெருக்களில் உள்ள வீடுகளின் முற்றங்களில் பல வண்ணங்களில் அழகான பெரிய கோலங்களை நாம் பார்க்கலாம். மார்கழி மாதம் குளிர்காலத்தில் வரும். அதனால் தான் இந்த மாதத்தில் பகல் நேரங்கள் குறைவாகவும் இரவு நேரங்கள் நீண்டதாகவும் இருக்கின்றது. மார்கழி மாதம் தேவர்களின் விடியற் காலமாக இருக்கின்றது. தேவர்கள் பகல் நேரமான உத்தராயண புண்ணிய காலம் ஜனவரி மாதத்தின் நடுவில் தொடங்குகிறது. நம்முடைய ஓராண்டு என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் போன்றதாகும். தேவர்களின் இரவு நேரமான தட்சிணாயன புண்ணிய காலத்தின் போது தொடங்குகின்றது. புரட்டாசி மாதம் எப்படி பெருமாளின் வழிபாட்டிற்கு உரிய மாதமாக இருக்கின்றதோ அதே போன்றுதான் இந்த மார்கழி மாதமும் சிவன் மற்றும் விஷ்ணு ஆகிய இரு மூர்த்திகளையும் வழிபடுவதற்குரிய ஒரு சிறந்ததாக இருக்கின்றது. இந்த மார்கழி மாதத்தில் வரும் பௌர்ணமி தினத்தில் இந்த இரு தெய்வங்களையும் வழிபடுவதால் சகல நன்மைகளும் உண்டாகும். மேலும் மார்கழி மாதம் குரு பகவானுக்கு உரிய தனுசு ராசியில் பிறக்கின்றது. ஜோதிடத்தில் குரு பகவானின் உச்ச ராசியாக சந்திர பகவானுக்கு உரிய கடக ராசியாகவும் இருக்கின்றது. எனவே மார்கழி எனும் தனுர் மாதத்தில் வரும் பௌர்ணமி தினத்தில் கோவிலுக்கு சென்று வழிபடுபவர்களுக்கு சந்திரன் மற்றும் குரு பகவானின் அருளும் கிடைக்கின்றது. மார்கழி பௌர்ணமி அன்று அதிகாலை எழுந்து குளித்துவிட்டு உங்கள் விருப்பத்தை பொறுத்து சிவன் கோவிலுக்கோ அல்லது விஷ்ணு கோவிலுக்கோ சென்று வழிபடலாம். தட்சிணாயன காலமும் இந்த மார்கழி மாதத்தில் தான் முடிவடைகிறது. அத்துடன் சூரியனின் தெற்கு பக்க இயக்கமானது இந்த மார்கழி மாதத்தில் தான் முடிவடைகிறது. இதனால் தான் சூரிய கதிர்கள் பூமியின் மீது விழுவதில் மாற்றம் உண்டாகிறது. எனவேதான் இந்த மாதத்தில் விதைகள் முளைப்பதில்லை. இதனால் தான் விவசாயிகள் விதை விதைப்பது இந்த மாதத்தில் செய்வதில்லை. மாதத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளிப்பது உடலுக்கும் உள்ளத்திற்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கிறது. இந்த மாதத்தில் இவ்வாறு குளிப்பதன் மூலம் ஒரு வருடத்திற்கான ஆக்சிஜன் நமக்கு ஒரு மாதத்திலேயே கிடைத்துவிடும். ஆகவே இந்த மார்கழி மாதத்தில் தரும் தானம் தர்மங்கள் செய்வதன் மூலம் சிறந்த பலன்கள் கிடைக்கின்றது.
ஆனால் அனைவராலும் தான தர்ம காரியங்களில் ஈடுபட முடிவதில்லை. எனவேதான் அரிசி மாவில் கோலம் போடுவதை வழக்கமாக வைத்திருக்கின்றனர். இதனால் எறும்புகளும் ஈக்களும் பசியாறும் என்பதால் தான். இந்த மாதத்தில் கடவுள்களுக்கு அனைவருக்கும் சிறந்த பூஜைகளும் அபிஷேகங்களும் செய்யப்படுவதால் தான் இந்த மாதத்தில் கோவிலுக்கு செல்வதன் மூலம் இறைவனின் ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் முழுமையாக கிடைக்கின்றது. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல முக்கியமான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.